السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்று விடயங்களை விட்டும், மூன்று மோசமான பண்புகளை விட்டும் நீங்கியவராக, தூய்மையானவராக யார் உலகத்தை விட்டு பிரிவாரோ, மரணிப்பாரோ, அவர் ஈமானை அடைந்தவராக சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அதில் ஒரு மிக முக்கியமான கிளைதான் மூன்று மோசமான விடயங்களை விட்டும் எம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், மன் ஃபாரக ரூஹு ஜஸதஹு வஹுவ பரீஉ மின் ஸலாத். ஒருவர் மரணிக்கின்றார், அவரது உடம்பை விட்டும் உயிர் பிரிகின்றது, அவர் மூன்று விடயங்களை விட்டும் நீங்கியவராக, தூய்மையானவராக அவர் உலகத்தை விட்டும் பிரிகின்றார் என்றால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மூன்று விடயங்கள் அல் கிபர், பெருமை, அத்தைன், கடன், அல் குலூல், மோசடி. இந்த மூன்று விடயங்களை விட்டும் யார் தூய்மையானவராக உலகத்தை விட்டும் பிரிவாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பெருமை இரண்டு வகையில் அமையும். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை விட்டும் புறக்கணித்து அவர்கள் அதிலும் பெருமை கண்டு அல்லாஹ்வை வணங்காமல் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன். ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் பெருமை அடிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் புறக்கணிப்பதற்கு யாருக்கு பெருமை காரணமாக அமையுமோ, பெருமையின் காரணமாக யார் அல்லாஹ்வை வணங்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் ஜஹன்னம் என்ற நரகத்தில் தான் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை மறுப்பார்கள். அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்ஃபி சுதூரிஹிம் இல்லா கிபர், அவர்களது உள்ளத்திலே இருக்கும் பெருமைதான் காரணம். அந்த பெருமையினால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது பயங்கரமான பெருமை. இதைவிட ஒரு பெருமை இருக்கின்றது, அடியார்கள் மீது ஒரு மனிதன் காட்டக்கூடிய பெருமை. தனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை பெரிதாகவும் மற்றவர்களை கேவலமாகவும் பார்ப்பது, இதற்கு சொல்லப்படும் பெருமை என்று சொல்லப்படும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகின்றார், வந்து கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்குமோ சொர்க்கம் நுழைய மாட்டார். ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒருவருடைய உடுப்பு, அவரது வெளித்தோற்றம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், இது கூட பெருமையாகுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை. பெருமை என்றால் என்ன? பக்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறுப்பது. நாம் பிழையான ஒரு வழியிலே இருக்கும் பொழுது ஒருவர் சரியான பாதையை காட்டி தருகின்றார். அவர் வயதில் குறைந்தவராக இருக்கலாம், அல்லது அந்தஸ்தில் குறைந்தவராக இருக்கலாம், அல்லது அறிவில் குறைந்தவராக இருக்கலாம். எம் பக்கம் தவறு இருக்கின்றது, சொல்பவரின் பக்கம் நியாயம் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த உண்மையை மறுப்பது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகம்துன் நாஸ், மக்களை கேவலமாக பார்ப்பது. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கலாம், செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், எம்மை விட அறிவில் குறைந்தவர்கள், செல்வத்தில் குறைந்தவர்கள், அழகில் குறைந்தவர்களை கேவலமாக பார்ப்பது, இதுதான் பெருமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த பெருமையை யார் எடுப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் சண்டை பிடிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல் அஃமது இஸாரி, கண்ணியம் எனது கீழாடை, வல் கிப்ரியா உரிதாஇ, பெருமை எனது மேலாடை. இந்த கண்ணியத்திலும் பெருமையிலும் யார் என்னுடன் போட்டி போடுகின்றாரோ அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அத்தப்துஹு, அவரை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய விடயத்திலும் பெருமை இருக்கக்கூடாது, அடியார்களுடைய விடயத்திலும் நாம் பெருமையுடன் நடக்கக்கூடாது. பணிவென்பது எமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த பெருமையை விட்டும் நீங்கியவனாக, பரிசுத்தமானவர்களாக உலகத்தை விட்டு நாம் பிரிய வேண்டும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெய்ன், கடன். கடனை விட்டும் நீங்கியவராக உலகத்தை விட்டும் பிரிந்தால்
அவர் சொர்க்கம் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், இன்றைய தினம் கடனுடைய விடயத்திலே பயங்கரமான எச்சரிக்கை இறக்கப்பட்டிருக்கின்றது. எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன் குதில ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகின்றார், ஷஹீதாக மரணிக்கின்றார், சும்ம உஹ்யி, அவர் மீண்டும் எழுப்பப்படுகின்றார், சும்ம குத்தில், மீண்டும் அவர் ஷஹீதாக மரணிக்கின்றார், மீண்டும் எழுப்பப்படுகின்றார், மீண்டும் கொல்லப்பட்டு அவர் கடன் உள்ள சந்தர்ப்பத்திலே ஷஹீதாக மரணித்தாலும் 3 தடவை இந்த பாக்கியத்தை பெற்றாலும் மா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ஹத்தா யக்தி அலைஹி தைனா, அவரது கடனை அவர் முடிக்கும் வரைக்கும், முடித்துவிட்டு உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது 2வது கடனை விட்டும் நாம் தூய்மையானவர்களாக பிரிய வேண்டும். 3வது மோசடி, குலூல். குலூல் என்பது கனிமத்திலே கையாளக்கூடிய மோசடி. கனிமத்துடைய பொருள்கள் அன்றைய காலத்திலே யுத்தம் நடக்கும் பொழுது முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே யாராவது ஒருவர் மற்றவர்களுக்கு தெரியாமல் முறையான முறையிலே பங்கீடு செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளாமல் அதற்கு முந்தையே களவெடுத்தால் அதற்கு சொல்லப்படும் மோசடி, குலூல் என்று சொல்லப்படும். இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய மோசடி. அது தொழிலில், வியாபாரத்தில், பொறுப்புகளிலே செய்யக்கூடிய மோசடிகள். இந்த மோசடியை விட்டும் ஒருவர் தூய்மையானவராக மரணித்தால்தான் அவர் சொர்க்கம் நுழைய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஈமானுடைய கிளையில் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளையில் இன்று நாம் பார்த்திருக்கக்கூடிய 3வது பிரான்ச், 3வது கிளை, 3 விடயங்களை விட்டும் தூய்மையானவர்களாக உலகத்தை விட்டும் நாம் பிரிய வேண்டும். 1வது அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பெருமை. 2வது கடன். 3வது மோசடி. இந்த 3ஐ விட்டும் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாத்து நல்ல முடிவை தந்து சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.